ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப பயனுள்ள வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இருக்க வீட்டில் ஒரு வேளை ஷெல்ஃப் இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நம்ம திங்ஸ் எல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பிளாஸ்டிக் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரேக் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் எல்லாமே போட்டு வைப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஐட்டம்ஸ், ஸோ பர்சனல் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, காஸ்மெட்டிக் அந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இது வந்து 4 அடுக்காகவும் வரும், 3 அடுக்காகவும் வரும். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம வாங்கி அதை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் பார்த்திங்கன்னா அதை 4 உள்ளதை 2 பிரித்து ஃபஸ்ட்டில் ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சு அதில் பார்த்திங்கன்னா க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட்ஸோடு வரும்ல அந்த பாக்ஸ் தான். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒவ்வொன்று ஹேர் பின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குஷி கிளிப் அது எல்லாமே மாட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த விக்ஸ் டப்பா கண்டிப்பாக முன்னாடி உள்ளவங்கலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது அப்படின்றனால இதில் வந்து இயரிங்ஸ் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்ல நீளமாக இருக்கும், நல்லா பெருசாகவே இருக்கும். நம்ம வந்து நிறையா போட்டு வச்சுக்கலாம் இயரிங்ஸ் எல்லாமே. அதெல்லாமே கவரோட அப்படியே வச்சுருப்பேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே வச்சுருப்பேன், ஹேர் ஆக்சசரிஸ். ஸோ அதை அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அழுக்கு அடையாது, மெயினாக இந்த தூசியெல்லாம் ஏறாது. இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து உழைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எங்கேயாவது போட்டு போகிறப்போ அதுக்கேற்ற மாதிரி பேங்கிள்ஸு, ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி 2 பேங்கிள் எல்லாமே நானே செஞ்சது, இந்த ரிங் கூட நானே செஞ்சது தான். ஸோ இது எல்லாமே நம்ம கருகாமல் தூசி அடையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸு இது வந்தது. ஸோ வந்து அதில் வந்து இதெல்லாமே நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ நம்ம வாங்குகிற திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். அப்போ வந்து நம்ம அதை நல்லா பாதுகாப்பாக ரொம்ப வருஷத்துக்கு வர மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு பொருள் வாங்குறது ஈஸிங்க, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெக்லஸ்ஸு, நெக் பீஸ் செட்டு தான் ஃபுல்லாக இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பேன். இது எல்லாமே அந்தந்த பாக்ஸோடு வரும். அதை எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அந்த கவரை கூட தூர போடாமல் அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எளிதில் வந்து கருக்காது, அந்த ஸ்டோன் எதுவுமே கீழே விழாது. நம்ம ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்குமே வரும். ஸோ லைஃப் லாங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எந்த பாக்ஸுமே நம்ம வந்து, ஏன்னா அவங்க கொடுக்குற பாக்ஸே நம்ம வந்து நல்ல குவாலிட்டியாக தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ரேக்கில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பீட்ஸ் ஜுவல்லரி. ஸோ அந்த பீட்ஸை வச்சு ஒரு லாங் செயின் மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே அந்த கவருக்குள்ளே போட்டு அப்படியே வச்சுருப்பேன். இது நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால தெரியும், ஓகே இதுக்குள்ளே இது இருக்குது அப்படின்ட்டு. இந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் தான். அதுலேயுமே ஜுவல்லரி இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா பேர்ல்ஸ் ஜுவல்லரி தான், பீட்ஸ் ஜுவல்லரி தான். இதுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது வச்சுருப்பேன். ஸோ அந்த குட்டி பாக்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா வளையல், செயின் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இது எதுவுமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு இதை ஒதுங்க வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம தொடச்சி விட்டோ வச்சா போதும். ரொம்ப நமக்கு வேலையுமே ஈஸி. இல்லைனா எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சு அப்படிலாம் எதுவுமே நமக்கு கிடையாது. அப்படியே பாக்ஸோடு எடுத்து கீழே வச்சோமா, ரேக்கை கழுவுனமா, சுத்தம் பண்ணோமா, வச்சோமா, திருப்பி வச்சோமா அப்படின்றது இருக்கும். இப்படி தான் நான் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு வந்து ரூமே சின்ன ரூமு தான், ஷெல்ஃபுமே பெருசாக வந்து கிடையாது. ஒரு ஷெல்ஃப் தான் உண்டு. அதிலே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹாலில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அடிக்கடி நமக்கு தேவைப்படுற, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நீல வந்து சாரீ பாக்ஸ் ஒன்று வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் வாங்குவோம்ல, அந்த பாக்ஸையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதில் பார்த்திங்கன்னா தைலம், பேட்ரி அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். நம்ம அந்த வாட்சு கூட வாங்கையில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்கி போடாமல் அதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இதுக்குன்னு நம்ம தனியாக எந்த ஒரு ஆர்கனைசரோ நம்ம வந்து வாங்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூரையுமே போட்டுடலாம் இல்லைங்களா? ஓரளவு கொஞ்சம் சேதமாயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து தூர போட்டுடலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா ஸோ இதில் இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே நமக்கு கவர் ஆயிடுச்சா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரியாணி டப்பா மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயரு அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருப்பேன். இந்த கூட பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்குன்னு ஒன்று வாங்கினேன். ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா வளையல் அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். ஸோ அப்படியே வாங்கினோமே நம்ம வந்து கம்மி ப்ரைஸ்லேயே இந்த மொத்த பிளாஸ்டிக் கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே 15 ரூபாயிலேருந்தே நமக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்கெட்டு, பிளேட், அந்த கூடை எல்லாமே நமக்கு கிடைக்கும். மூடி வச்சது, மூடி இல்லாதது,
ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நோட்டெல்லாம் அடுக்கி வச்சுருப்பேன், இந்த பக்கம் இப்படி. ஸோ நடுவில் வந்து அப்படியே கொஞ்சம் கேப் இருக்கணும். இல்லை அப்படின்னா அதில் போய் நம்ம என்னத்தையா டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதை அப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக கீழே உள்ள ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பண்ணுற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாத்துலேயும் பாக்ஸில் போட்டு வச்சு அது எல்லாமே ஒரு பாக்ஸில் வந்து மொத்தமாக வச்சுருப்பேன். ஸோ இப்போ பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த கோலம் ப்ரூச் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தது. ஸோ அதையுமே முடிச்சுட்டு சரி இன்றைக்கி இந்த ஆர்கனைசேஷன் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு இருந்தேன். பேங்கிள்ஸ் எல்லாமே செஞ்சு ஒரு கவர் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்க இந்த கான்செப்டே பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஸோ அதை வச்சு நம்ம வந்து எல்லா பொருளுமே வச்சுக்கிறது தான். ஸோ ரொம்பவும் நம்ம வந்து பணம் செலவழிக்காமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.